மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே. தந்தையேவும் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையேவும் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீ. அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீ. இருளெல்லாம் விளக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. பாடுங்களேன். இருளெல்லாம் விளக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. அநாதையாய் அலைவதில்லை அன்பர் நீர் அருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. சபை எல்லாரும் பாடுங்களேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மனதார செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே.
துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. கொஞ்ச நேரம் வசனத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு 2வது விசை தரிசனமாகி, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததற்கு பின்பாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வெளிப்படும் போதே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டு ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் இதே போல தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னிடத்துல ஜாதிகள் வெளிப்படும், உன்னிடத்துல ராஜாக்கள் வெளிப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே வாசித்தாலும், மீண்டும் யாக்கோபை தேவன் பதான் அராமிலிருந்து புறப்பட பண்ணும்போது ஈசாக்கு சொல்லுகிறான். ஈசாக்கு யாக்கோபு அழைத்து, நீ இந்த தேசத்துல இருக்க வேண்டாம், இங்க நீ பெண் கொள்ள வேண்டாம், நீ போய் நம்முடைய சந்ததியில போய் பெண் கொள் என்று சொல்லி அவனை எழுந்து பதான் அராமிற்கு அனுப்பும்படி அவன் அனுப்பிவிடுகிறான். அப்பவும் ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்பதாக 3 முறை ஆபிரகாமா இருக்கட்டும், அது ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். சாதாரணமா பெருகு என்று சொல்லுகிறதற்கும் நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை சொல்லிவிட்டு நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறார். இந்த 2026ஆவது ஆண்டு சபையை பார்த்து, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போகிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. வானத்தை பூமி உண்டாக்கின, அந்த சராசரங்களை சிருஷ்டித்த, பூமி உருண்டை மீது வீற்றிருக்கிற, 7 நட்சத்திரங்களை தங்கள் கைகளில் ஏந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரா?
என் குடும்பத்தையும் என் தகப்பன் வீட்டையும் மறக்க பண்ணினார் என்று மூத்தவனுக்கு மனாசே, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ கர்த்தர் அவ்வளவாய் அவர்களை பெருகவே பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2026 Mount Church, are you ready to your increase? மெதுவா தட்டுங்க. Are you ready to receive your increase? எல்லாம் கை தட்டணும். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற வருஷம். ஊழியத்தில் பெருக்கம், குடும்பத்தில் பெருக்கம், வியாபாரத்தில் பெருக்கம், படிப்புல பெருக்கம், எல்லைகளில பெருக்கம், உங்கள் நிலங்களை கூட கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாருப்பா? பக்கத்தில் கை, நீங்க பெருக போறீங்க. நீ என்ன செய்ய போறீங்க? பெருக போகிறீர்கள். உபாகமம் 30:5, உங்கள் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கவும், சுதந்தரித்த தேசத்தில் உங்களை கொண்டு சேர்க்கவும், உங்களை சேர்த்த தேசத்தில் உங்களுக்கு நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்தில் உங்களை பிதாக்களை விட கர்த்தர் பெருகவும் கர்த்தர் பண்ணுவாராக. ஆதியாகமம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், ஒருவனாய் இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனை பெருக பண்ணினார். நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் பெருக்கம் தான். இனி வர்ற நாட்கள் எல்லாம் பெருக்கம்தான். நீங்க இந்த சிமிலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அதை பார்த்து நான் எழுதி வச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போதும் சரி, ஈசாக்கு யாக்கோப்ட சொல்லும் போதும் சரி, யாக்கோப்ட ஆண்டவர் சொல்லும் போதும் சரி, இந்த 3 இதையும் நான் எழுதி வச்சிருந்தேன். அப்படி தனித்தனியா எழுதினேன். என்னென்ன சொன்னாருன்னு 3 பேரு சொல்றாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஈசாக்கு யாக்கோப்ட சொல்லும்போது சொல்றான், சர்வ வல்லமுள்ள தேவன். யாக்கோப்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், சர்வ வல்லமுள்ள தேவன். அடுத்த வார்த்தையை பார்த்தா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் உருவாவார்கள். ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு. ஈசாக்கு யாக்கோப்ட சொல்லும் போது அதான் இருக்கு. கர்த்தர் யாக்கோப்ட டைரக்டா சொல்லும் போது சொல்றாரு, ராஜாக்கள் உன் சந்ததியில வருவார்கள். 3வது சொல்றாரு, நீ திரளாய் பெருகுவாய். திரளாய். 3 பேரும் சேம் வேர்ட். அன்பிலீவபிள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு வார்த்தை கூட தவறாம 3 பேர்ட்டையும் பாஸ் ஆகுதுன்னா, ஆவிக்குரிய இயேசுவின் மூலியமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார்னா, நோ, ஒரு வார்த்தை கூட இந்த வருஷம் தவறாம நான் சொல்றேன். I want to tell you something. 2026 சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, ஒரு வார்த்தையின் உறுப்பாகிலும் கீழே விழாதபடி இந்த 2026 என்னென்னலாம் தேவன் உங்களுக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, ஈசாக்குக்கு சொன்னாரோ, யாக்கோபுக்கு சொன்னாரோ, உங்களுக்கும் அது நடக்கும். It will happen. Hallelujah. ஈசாக்கு கல்யாணம் முடிக்கும் போது என்ன வயசு தெரியுமா? 40 வயசு தெரியுமா ஈசாக்குக்கு? ஆமா. யாக்கோபு பிறந்தான், சரியா? யாக்கோபு பிறந்து யாக்கோபு கல்யாணம் முடியும் போது எத்தனை வயசு தெரியுமா? யோ, நைட்டு பெருக சொன்னா எத்தனை வயசுன்னு கேட்டுட்டு இருக்கேன். 77 வயசு. 77 வயசுல ஒருத்த கல்யாணம் 77 இயர்ஸ். யோசிச்சு பாருங்களேன், 77 வயதுல யாக்கோபு கல்யாணம் முடிச்சிருக்கான். சூப்பர்ல இல்லையா? 20 வருஷம் எங்க இருந்தான்? எங்கப்பா இருந்தான்? உங்க அநியாயம் தாங்க முடியலடா. லாபான்
97 வயசுல தான் அவன் ரிட்டர்ன் பேக். புரியுதா? இங்க பாருங்க, 77 வயசுல திருமணம், 20 வருஷம் லாபான் வீடு, 20 வருஷம் முடிச்சு தான் கம் பேக் டு திரும்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 2 பரிவாரங்களோட திரும்பி வர்றான். அப்ப 97வது வயசு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, 77 வயது கல்யாணம் முடிக்கும் போது அவனுடைய சகோதரன் ஏசா கல்யாணம் முடிச்சுட்டான், பிள்ளை பத்துட்டான், பெருக்கத்தை பார்த்துட்டான், ஆசீர்வாதம் பெருகிட்டு பட்டணங்களை கட்டிட்டான். இவன் ஒண்ணுமே 77 வயசுல ஒண்ணுமே பண்ணல, கல்யாணம் முடிக்கல, பெருகல, பிள்ளை பெருக்கல, பட்டணத்தை கட்டல, ஒண்ணுமே செய்யல. ஆனா ஏசா எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 77 இருந்து 97, அவன் 77 வயசு வர்ற வரைக்கும் 77 வருஷத்துல வீடு கட்டினான், பட்டணத்தை கட்டினான், பிள்ளைகளை பெத்தான், மனைவிமார்களை கட்டினான். ஆனா யாக்கோபு 77 இருந்து 97, 20 வருஷத்துல இவன் 77 வருஷம் செஞ்சத 20 வருஷத்துல. நான் சொல்லட்டா, உங்களை பார்த்து சொல்லட்டா, நீண்ட கால ப்ராசஸே இனி இருக்காது. காத்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஷார்ட் பீரியட்ல கர்த்தர் இந்த வருகிற 2026 இத்தனை வருஷம் காத்துக்கிட்டே இருந்துட்டேனே, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, திருமணம் நடக்கல, வேலை இன்னும் வாய்க்கல, இன்னும் பிசினஸ் பெருக்கம் வரல, இன்னும் வீட்டை கட்டல, வாகனத்தை வாங்கல, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே, இத்தனை வருஷம் காத்திருக்கிற இல்ல மவுண்ட் சர்ச் இந்த 2026வது ஆண்டு ஆவியானவர் 20 வருஷத்துல யாக்கோபு 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 13 பிள்ளைகளோட திரும்ப வர்றதுக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்வாரானா, இந்த இரவு உங்க வாழ்க்கையில எல்லாம் சீக்கிரத்துக்குள்ள இந்த வருஷம் கர்த்தர் பெருக பண்ணிடுவார். இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதை தான் செய்ய போகிறார். சரி, நான் ஒரு 5 ஆசீர்வாதத்தை மாத்திரம் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களை என்னென்ன விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு 1:10, யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை எதுல பெருக பண்ண போகிறா? ஐயோ, இப்பயே எனக்கு கண்ணை கட்டுதே, வாயை தரங்க. எதுல? என்னுடைய சம்பத்து பெருக போகிறது. சம்பத்தின் பேர் இருக்கிற ஆள் பெருக போறது இல்லை. அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. பிளஸிங், பெருக்கம் எங்க பெருக பண்ண போறா? என்னுடைய சம்பத்து அப்படின்னா என்ன? ஐஸ்வர்யம். அப்படியா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்னலாம் தர்றாரோ, மெட்டீரியல் பிளெஸிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணிடுவார். கை தட்டுங்க. அது 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 வந்த ஐஸ்வர்யமா இருக்கலாம், எதுவானாலும் வச்சுக்கோங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை இந்த வருடம் தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவேன், அதை அப்படி ஜெபம் பண்ணி அப்படியே முடிச்சிடலாம். நல்ல பிதாவே, வாயை தரங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் மவுண்ட் சபையில் இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை வெளியே எங்க பிள்ளைகள் யாரெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் பெருக்கம் இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது, யோபு 5:25, உம்முடைய சந்தானம் பெருகி. எப்படி? ஆமென். முதல்ல சம்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இரண்டாவது, உங்கள் சந்தானத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். சந்தானம்னா ஆமாம், இருக்கிறவனுங்களையே வச்சு சமாளிக்க முடியல. தோத்திரம். எனக்கு பிள்ளை வேணும் ஐயா, பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணட்டும். உங்க சந்தானங்கள்லாம் தேசத்தில் பெருகணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன்னா, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை மட்டும் கொடுக்கறது பெருக்கம் கிடையாது. உங்க பிள்ளைகளை தேசத்தில் ஆசீர்வதித்து பெருக பண்றதே அது சந்தான பெருக்கம் தான். உங்க பிள்ளைகளை படிப்புல பெருக பண்ணலாம், உங்க வேலையில பெருக பண்ணலாம், உங்க பிள்ளைகள் தொழில் பார்த்துட்டு இருக்கலாம், அதுல கத்தர் உங்களை பெருக பண்ணலாம், ஞானத்துல கத்தர் பெருக பண்ணலாம். என்னென்னவோ உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கத்தர் தருவார். வலது கரத்தை உயர்த்திருங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒரு நிமிஷம் கண் முன்னாடி கொண்டு வந்துருங்க. உங்கள் பிள்ளை பேரை ஒரு நிமிஷம் அறிக்கை பண்ணிடுங்க. இல்லை கல்யாணம் முடிச்சவங்க மட்டும் அப்படி செய்யுங்கடா, அவசரப்பட்டுறக்கூடாது இல்லைடா. ஆமாம், தோத்துறோம். இருக்கிற பிள்ளைகள்லாம் உங்கள் தலைமையில் வச்சு நாங்கள் பெருகணும்னு சொல்லுங்கள். திருமண முடியாத வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்லாம் தலையில் கையை வச்சு நாங்கள் பெருகணும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தாரும். மூணாவது ஏசியா 40:29, ஐசியா 40:29, இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏறுங்க, ஒண்ணு எதை பெருக பண்ணுவா? ரெண்டாவது, மூணாவது சத்துவம். மூணாவது சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவா. உங்க பலன், உங்கள் ஆவிக்குரிய பலன் இல்ல, எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு சரீர பலனா இருக்கலாம், ஆவிக்குரிய பலனா இருக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் ஜபத்துல சோர்ந்து போய் இருக்கிறனே, உபவாசத்துல சோர்ந்து போய் இருக்கிறனே, ஊழியத்துல சோர்ந்து போய் இருக்கிறனே, கிராம ஊழியத்துக்கு போகிறதுல சோர்வு வருதே, ரொம்ப பலவீனப்பட்டுறனே, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற இந்த இரவு உங்களுக்கு வாக்கு தத்தம், உங்க சத்துவத்தை எல்லாம் கத்தர் பெருக பண்ண போகிறார். இனி ஜெபிக்கிற நீங்க இன்னும் 2 மடங்கு அதிகமாய் ஜெபிப்பீர்கள். ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் 2 மடங்கு அதிகமாய் ஊழியம் செய்வீர்கள். இந்த வருஷம் ஆத்துமாதாயம் பண்ணினவர்கள் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாய் ஆத்துமாதாயம். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை தேவன் உங்களுக்கு பெருக பண்ணுவாராக. பிலிப்பியர் 4:17 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பலன் பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் செய்கைக்கு தக்கதான பலன் உங்களுக்கு பெருகும். சம்பூர்ணமான பலனை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவா. உங்கள் செய்கைக்கு தக்க பலன் இந்த வருஷம் 2020 பெருகும். இத்தனை வருஷம் நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் அறுவடையை பார்க்க முடியலையே. இல்லை, இந்த வருஷம் நீங்க என்னென்ன ஜபத்துல கண்ணீரோடு விதைச்சிங்களோ, ஊழியத்துல விதைச்சிங்களோ, வியாபாரத்துல விதைச்சிங்களோ, காணிக்கை போட்டீங்களோ, ஒரு மிஷனரி தாங்கினீங்களோ, உங்களுக்குரிய செய்கைக்கு தக்க பலன் அது சம்பூர்ண பலனா இருக்கும். சம்பத்து பெருகும், சந்ததியில சந்தானத்தை கத்தர் பெருக பண்ணுவா, உங்கள் வாழ்க்கையில சத்துவத்தை பெருக பண்ணுவா. சம்பூர்ணமா அது பெருக போகிறது. உங்களுக்கு பலன் எல்லாம் சம்பூர்ணமா கத்த தரப்போற. வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கலாம் சார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நாலாவது சபை பெருக்கம். என்ன பெருக்கம்? வரிசையா சொல்லுங்க. என்ன பெருக்கம்? முத பெருக்கம் என்னது? சத்தமா சொல்லணும்பா. ரெண்டாவது, மூணாவது சம்பூர்ண பலன், அஞ்சாவது சபை. சொல்லுங்க, சபை பெருகும், மவுண்ட் சர்ச் பெருகும். ஆக்சுவலி நீங்களே கர்த்தருடைய ஆலயம், உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணிடுவார். ஓகே, 5 பெருக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த 5 பெருக்கத்துக்கு ஒரு 1 2 3 4 ஒரு 4 காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதே வசனத்தில் முத வார்த்தை சபைகள் சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். ரெண்டாவது பக்தி விருத்தி. மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான்காவது பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இந்த 4 காரியம் சர்ச்சில் வேணும். சபை அப்பந்தான் பெருகும், சம்பத்து அப்பந்தான் பெருகும், சந்தானத்தில் ஆசீர்வாதம் அப்பந்தான் பெருகும்,
சத்துவம் பெருகும், சம்பூர்ண பலனையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவர். பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவர். பெருக்கம், ஆமா, பழுக பண்றாரா? குவாலிட்டியிலையும் பெருக பண்ணுவார், குவான்டிட்டியிலையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கத்தை தருவார். ஆனா சர்ச் எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சமாதானம். இரண்டாவது பக்தி. மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான்காவது பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு, ஆமா, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு பெருகுகிறது. இந்த 4 காரியம் சபையில சரியா இந்த 2026 இருந்துச்சுன்னா பெருக்கத்தை தேடி நம்ம போக வேண்டாம், பெருக்கம் என்ன தேடி வரும். சாரி டு சே, உங்கள்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம், உங்கள்கிட்டலாம் சொன்னதுக்கு சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. சர்ச்சில் இந்த 4 காரியம், பெருக்கம் என்பது எவ்வளவு சந்தோஷமோ அதே போல சமாதானத்துக்கு சபை ஆயத்தமாகும். குடும்பத்தில் சமாதானத்தை விரும்புங்க, சபையில் சமாதானத்தை விரும்புங்க, வியாபாரம் வேலை பார்க்குற இடத்துல சமாதானத்தை விரும்புங்க. சண்டை போடுற வாழ்க்கையே நமக்கு வேண்டாம். 2025 வரைக்கும் யுத்தத்தையே நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் இந்த 2026 எந்த அளவுக்கு சமாதானத்தை விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ நீங்கள் பெருகுவீங்க. இங்கே பாருங்க, நம்மளை சுற்றி எப்போவுமே சூழ்நிலை நம்மளை எந்த அளவுக்கு சமாதானத்தை குலைக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம பயல்கள்லாம் எல்லாம் புள்ளிங்கெல்லாம் ஒரு மாதிரி புள்ளிங்களாக போகுது. பயமாக இருக்குடா, நீங்கள் பார்த்து போங்கடா புள்ளிங்களா. அந்த புள்ளிங்கோ உள்ள குறுக்கால பாயுது, புள்ளிங்கோ கையில் எல்லாம் பட்டாக்கத்தியோடு தான் அலையுது. சும்மா கிராஸ் பண்ணும்போது ஏன்னு ஏத்தாளமாக பார்க்குறான் நம்மளை. எதுக்கு அவன் பார்க்குறான்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தயவுசெய்து நான் உங்களை பார்த்து தாழ்மையோடு நம்ம சர்ச்சை பார்த்து சொல்கிறேன், யார்கிட்டையும் போய் சண்டைக்கு வரிஞ்சு கட்டாதீங்க. இந்த வருஷம் சமாதானத்தை விரும்புங்க. குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, சமாதானத்தை விரும்புங்க. பீஸ் இன் யுவர் கேட். உங்கள் வாசப்படியில், உங்கள் நிலைக்கால்களில், உங்கள் குடும்பத்தில், போக்கில், வரத்தில் எந்த அளவுக்கு சமாதானத்தை விரும்புங்க. சண்டை போடணுன்னா வாழ்க்கை முழுசும் சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதான், பெருக முடியாது. எப்படி பெருக்கம் வரும் யோசிங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, விட்டு கொடுக்கறதே கிடையாது, நஷ்டப்படுறது இல்லை, குறைவுபடுறது இல்லை. ஏன் நீங்கள் அநியாயத்தை பொறித்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? நீங்களே அதை செய்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் ஆமென் சபைக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஏன்பா நீங்க நஷ்டத்தை பொறுத்து கொள்றது இல்லை? ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? நீங்களே இதை செஞ்சுட்டு அப்புறமேட்டு பெருக்கம் பெருக்கம்னு சொல்லிட்டு எங்கடு கூடி பெருக. சமாதானத்தை விரும்பணும். இந்த 2026 சண்டையே போடுற சூழ்நிலை வந்தாலும் போயா, நட்டப்பட்டாலும் படுவேன் ஒழிய சண்டை போடுற மாதிரி ரெடி கிடையாதுங்க. இழக்கிறதுக்குனால நான் ஆயத்தம், எதுல வேணாலும் நஷ்டப்பட நான் ஆயத்தம். 10 சென்டோ 20 சென்டோ இல்ல 1 ஏக்கர் கூட நஷ்டப்பட கூட நான் ஆயத்தம். எவன் கூட சண்டை போட நான் ஆயத்தம் இல்லை. இருக்கிறதே கொஞ்சம் இடம் தான், அதையும் நட்டப்பட சொல்றியா அப்படிங்கிறீங்களா? நீங்க இழந்து பாருங்களேன். ஏசேக்கா இருந்தாலும் சித்தனா இருந்தாலும் விட்டு கொடுத்து வாக்குவாதம் பண்ணாம இருங்க, ரெகபோத் வந்துடும், பெருகிருவீங்க. ஏன் உங்களுக்கு அவனே வந்து சொல்லுவான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே, உம்மோடு கூட இருக்கிறத நான் கண்டமே, உன்னோடு உடன்படிக்கை பண்ணும்படி வாரோமே, கையை பிடிச்சு சொல்ல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. சமாதானத்தை விரும்புங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும், எந்த ஏரியாவிலையும் தயவு செய்து சொல்ற, திரும்ப திரும்ப சர்ச்சுக்கு சொல்ற ஒரே விஷயம், சமாதானத்தை விரும்புங்கள். ரெண்டாவது என்னப்பா? பக்தி. சொல்லுங்க. பக்தி விருத்தி அடையணும். எது விருத்தி அடையணும்? பக்தி விருத்தி அடையணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வந்துட்டு போனீங்கன்னா எப்படி பெருகுவீங்க சொல்லுங்க? How is it possible? 70 வருஷம் வாழ்ற ஒரு உலக வாழ்க்கைக்காக நீங்க 24/7 கூட சில பேர் உழைக்கிறீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வர்ற சண்டே சர்வீஸ்க்கு லேட்டா வரீங்க, சர்ச்சுக்கு லேட்டு, ஜபத்துக்கு லேட்டு. நீங்க பிரசங்க டைமை விட ஆராதனை டைம் ரொம்ப முக்கியம். நீங்க ஆராதனையும் பாட்டு பாடுற நேரமும் ஏதோ சர்ச்சு கேதரிங் டைம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது.
வர்ஷிப் டைம், பாட்டு ஆராதனை நேரம், தேவனோட இணைகிற ஒரு 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 இன்டிமசி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது என்ன அருமையான அனுபவம். அதை விட்டுட்டு பிரசங்க டைம், காணிக்க டைம் வந்துட்டேன்னு பீத்துறதுக்கா? how is it possible? இன்க்ரீஸ் ஆக முடியும்? எப்படி நான் பெருக முடியும்? உங்க பக்தி எப்படி இருக்கு? பினகாஸ் எனக்காக சபை நடுவில் இருந்து பக்தி வைராக்கியம் பாராட்டினான். அதனால நித்திய ஆசாரிய உடன்படிக்கையை அவனோடு பண்ணுகிறேன். உங்க பக்தியை காட்டுங்க, சர்ச்சில் காட்டுங்க, வெளியே காட்டுங்க. இங்க மட்டும் ஆவியில நிரம்புறது போதாது, வெளியே காட்டணும், பக்தியை காட்டணும். ஞாயிற்றுக்கிழமையா நான் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். பக்தியை காட்டுங்க, காட்டுங்க. சண்டே சர்வீஸ் தான் எனக்கு முக்கியம், முடிச்சுட்டு வேணா எந்த வரையாளத்துக்கும் போறேன்னு சொல்லுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்க பக்தியை காட்டுங்க. திருமணமா கர்த்தருக்கு பிரியமா தான் நான் முடிப்பேன்னு சொல்லி பக்தியை காட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு என்ன வேலை? ஏசப்பா பிள்ளைய கல்யாணம் முடியாம காத்திருக்க வழி இல்லை, வக்கு இல்லை. பக்தி என்ன பக்தி சொல்லுங்க? பக்தி எப்ப காட்டுவீங்க? உங்க பிள்ளைகள் பக்தி பக்தி, நீங்க பக்தி எப்ப? பக்தி உங்க பக்தி எப்ப பார்க்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது லேட்டு, சர்ச்சு சர்வீஸ்க்கெல்லாம் ஒரு காரியத்துக்கு இல்லை, ஒரு சிலதெல்லாம் யாருன்னே தெரியாது. பிரதர், நான் தான் உங்க சர்ச்சுக்கு 1 இயரா வந்துட்டு இருக்கேன். ஏய், உன்னை நான் பார்த்ததே இல்லையடா, லேட்டா வருவேன், முடியறதுக்கு முன்னாடி போயிடுவேன், நீ வரவே வேண்டாம். நீ வந்து பிரயோஜனமே இல்லை. சர்ச்சில் ஐக்கியப்படுங்க, விளக்கமாற பிடிங்க, பாத்ரூம் கிளீன் பண்ணுவாங்க, செய்யுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க பக்தியை காட்டுங்க. சும்மா அப்படி வந்துட்டு கெஸ்ட் மாதிரி போகாதீங்க. ஏசப்பா ராஜ்யத்துக்காக உங்க பக்தி வெளிப்பட, விருத்தி அடையணும். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் உங்க பக்தி விருத்தி, அதுவும் பெருகணும், பக்தியும் பெருகணும். வந்து நிற்கிறதுல, வேலை செய்யறதுல, ஊழியம் செய்யறதுல ஏசப்பாவுக்கு எது பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க எது ரொம்ப இஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க? கொடுக்கிற காணிக்கையில நானும் மயங்க மாட்டேன், ஏசப்பாவும் மயங்க மாட்டாரு. நீங்க கொடுக்கிறத விட, நான் சொல்லுவேன், திரும்பி தாழ்மையா சொல்றேன், நீங்க கொடுக்கிற காணிக்கைக்கு இந்த ஊர்லயே உங்களுக்கு, இந்த உலகத்திலே உங்களுக்கு பலன் வந்துடும். உங்களுக்கு பலன் வேணுமா? ஆத்தும ஆதாயம் பண்ணா மட்டும்தான் பரலோகத்தில் பலன் இருக்கும். பக்தி அதுல காட்டுங்க, தயவுசெய்து காட்டுங்க. ஜபத்துல பக்தி, எங்க வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுவோன்றத பக்தியை காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை செய்ய மாட்டேயா, அந்த தப்பை நான் இந்த பண்ணவே மாட்டேயா, லஞ்சம் வாங்க மாட்டேயா, கர்த்தருடைய பிள்ளைப்பா, லஞ்சம் வாங்க மாட்டேயா, இதில் உட்கார மாட்டேன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன், பாவிகள் வழியில் நான் இருக்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். இது ஏன் வேலையே கிடையாது. பக்தியை காட்டுங்க. நீங்களும் உலகத்தான் போலையே உள்ளே உட்காந்துட்டு, உலகத்தான் போலையே எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு, உலகத்தான் போலையே டீ கடையில் நின்றுட்டு தூணு உலகத்தான் செஞ்ச மாதிரியே நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? உங்க பக்தி வெளிப்படணும். உங்க பக்தி எல்லாருக்கும் முன்பாக தெரியணுன்றாரு. 3வது என்னப்பா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பயம் சர்ச்சில் வந்தா மட்டும் நான் பயப்படுற மாதிரி காட்டுறது வேலையே கிடையாது. நம்மளை பார்த்தோன்னா ஊழ கும்பிடுக்கு போடுறதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க? என்னை பார்த்து பயந்து ஒரு பிரயோஜனம் இல்லையப்பா. என்னையும் பார்த்து பயப்படுறீங்க? பயப்படவே பயப்பட. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வர வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுங்க. நான் செய்யற வேலையில பயம் இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக. ஏய், 12ஆம் அதிகாரத்தில் தெரியல ஆண்டவருக்கு, 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 12ஆம் அதிகாரத்திலே தேசம் இன்னும் தகப்பன் வீட்டை விட்டுட்டு கிளம்பின ஆளு. ஆனா 22ஆம் அதிகாரத்தில் சொல்றான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிரசியஸான ஈசாக்க பலிபீடத்துல வச்சதுக்கு அப்புறமும் நான் தான் முக்கியம் சொல்ற பாத்தியா? அதனாலதான் நான் சொல்றேன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்ப அறிஞ்சிருக்கிறேன். நான் அப்ப கூட கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா உன் ஈசாக்கே தூக்கி கையில வச்சுட்ட பாரு பலிபீடத்தில், அறிஞ்சிருக்கேன்டா. நீ வெறியான ஆளு, எனக்கு தான் நீ பயப்படுவ, என் பேச்சுக்கு தான் கீழ்ப்படிவ, நான் அறிஞ்சிருக்கிறேன். பழைய பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருங்க. ஏசப்பா உங்களை பார்க்கிறாருங்கிற பயத்தோட இருங்க. இல்ல உலகம் உங்களை பார்க்குது, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், ஏசப்பா உங்களை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கம் வெட்ட வெளிச்சம் பட்ட பகலை போல நிர்வாணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 4வது என்னப்பா? ஆவி, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. ஹோலி ஸ்பிரிட் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். கலாத்தியர் 3:3
புத்தீனமான கலாத்தியரை ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க இப்படி மாம்சத்துல முடிக்கலாமா? ஆவி மாம்சத்துக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போறார் என்று அறியீர்களா? ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அளித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று ரோமர் 8:11 சொல்லுகிறது. ஸ்பிரிட் ஓரியன்டட் லைஃப் வேணும் நமக்கு. மாம்சத்திலேயே வாழக்கூடாது. மாம்சத்திலே யோசிக்காதீங்க. யோசிச்சு ஜோம் பண்ணி ஆண்டவர் என்ன நடத்துறாரா கேளுங்க. ஆவியானவர் தான் சொன்னாரா சொல்லி செய்யுங்க. ஆனா சில ஆள் கர்த்தர் சொன்னார்னு சொல்றாங்க. அதுவும் பயமா இருக்கு. ஆவுன்னா கர்த்தர் சொல்லிடுறாரு. அடிக்கடி உங்க வீட்டில் ரொம்ப பேசுறாருன்னு நினைக்கிறேன் பல பேர். இல்லை பயங்கரமா இருக்கு, பயமாவும் இருக்கு. அடிக்கடி உங்க கூட பேசுகிறார். கர்த்தர் என்ற சொன்னார் பிரதர், கர்த்தர் என்ற தரிசனமானார் பிரதர். அதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நீங்கள் ஸ்பிரிட் ஓரியன்ட் பீப்புளாக இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், பிஸ்னஸா ஆவியில் நடத்தப்படுங்க. குடும்ப காரியமா ஆவியில் எதனால ஸ்பிரிட் ஓரியன்டாக போங்க. மாம்சத்தில் எதையும் முடிவெடுக்காதீங்க. இங்கே பாருங்க, ஒரு காரியத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, ஒரு 2 நாள் பொறுத்துருங்க, காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு கேளுங்க. கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அழகாக நடத்துவார். போகவா வேண்டாமா செய்யுமா, குழப்பம் இருக்கும்ல, குழப்பம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. விட்டுட்டு பைபிளை வாசித்து ஜோம் பண்ணிட்டு பாட்டு பாடி ஆராதிங்க. உங்களை அழகாக நடத்திடுவார். நம்மளை குழம்பிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. எந்த காரியத்தையும் கால் வைக்காதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. அழகாக நடத்தி கொண்டு வருவார். ஒரு வசனத்தை கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர் மூலியமாக பேசுவார். திடீர்னு நீங்கள் முழங்கால் போட்டுட்டு இருக்கும், டக்குன்னு ஒரு பல்பு டப்புன்னு பிரைட்டாக அடிக்கும். நமக்கு கர்த்தர் அழகாக நடத்துவார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை அவர் நடத்த அவர் போதுமானவர். இந்த 4 சபையில் இருந்துச்சுன்னா சம்பத்தும் பெருகும், சத்துவமும் பெருகும், சந்தானமும் பெருகும், சம்பூர்ண பலன் பெருகும், சபையும் பெருகும். எல்லாரும் எழும்பி நிற்போம்.